மண்ணுக்குள் விழுந்த விதை யாரிடமும் விளக்கம் சொல்லவில்லை. அதற்கு தெரியும் இது முடிவு இல்லை என்று. இருள் அதை நிறுத்தவில்லை, அதை அமைதியாக மாற்றியது. அமைதியில்தான் வலிமை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நாட்கள் நகர்ந்தன, யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் விதை தன்னை இழக்கவில்லை, தன்னை கட்டி எடுத்தது. அழுத்தம் வந்தபோது அது உடைந்தது. உடைந்தது என்பதே உயிர் போனது இல்லை, புதிய உயிர் பிறந்தது. வெளியில் எதுவும் தெரியாத காலம் வீண் காலம் அல்ல, அது அடித்தளம் போடப்படும் காலம். இன்றைய மௌனம் நாளை உயரத்தின் சத்தம். நீ இப்பொழுது மறைந்திருந்தால் அது தோல்வி அல்ல. நேரம் வந்தால் விதை போல நீயும் மண்ணை கிழித்து உன் வாழ்க்கையை அறிவிப்பாய். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 22:29 வசனத்தின்படி இன்றைய உன்னுடைய வீழ்ச்சி தனிமை, மௌனம். நாளைய உன்னுடைய வெற்றி வளர்ச்சியை அறிவிக்கும். அதற்கு ஆண்டவர் இயேசு துணையாய் நிற்பார்.